Hello friends, welcome to Unacademy. நான் மணிகண்டன் Unacademy டைரக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலிங் எல்லாத்துலையும் வந்து ரவுண்ட் 1 கம்ப்ளீஷன் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது ரிசல்ட்ஸ் வந்து எல்லாரும் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க, சிலர்லாம் எக்ஸிட் ஆகிட்டு இருக்காங்க. சிலர் வந்து இது எக்ஸிட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்லாம் இருக்குது. சிலர் அப்கிரேட் எப்படி பண்ணணும்னு சொல்லி டவுட்ஃபுல்லாக இருக்கீங்க. அவங்களுக்கான வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக அதாவது உங்களுக்கு ப்ரௌச்சர்ஸில் என்ன ஆல் இண்டியா கவுன்சிலிங் சரி ஸ்டேட் கவுன்சிலிங் சரி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. அதாவது ரவுண்ட் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் வந்துட்டு ஃப்ரீ எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரீ எக்ஸிட்னா என்னென்னா நோ நீட் டு ஜாயின். அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, பட் வந்து உங்கள் காலேஜ் அலோகேட் ஆகிருக்கு. பட் நீங்கள் வந்து எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் கூட பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட் வந்துட்டு அதுவும் வந்து அதே மாதிரி தான். செகண்ட் ரவுண்ட் அப்ளை பண்ணுறீங்க, செகண்ட் ரவுண்ட்லேயும் உங்களுக்கு காலேஜ் அலோகேட் ஆகுது, உனக்கு ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் பண்ண தேவையில்லை. பட் ரவுண்ட் 3 வந்துட்டு என்னென்னா நீங்கள் வந்து ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிடுச்சு, பட் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் நீங்கள் பண்ணலை அப்படிங்கும்போது நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டு ஓகேங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. அதே சமயம் ஃபர்தர் ரவுண்ட்ஸும் உங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆல் இண்டியா கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு வந்து ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரவுண்ட் 2க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் ரவுண்ட் 2ல் உங்களுக்கு சீட் கிடச்சிச்சுன்னா ஓகேங்களா கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபண்டு வந்துட்டு உங்களுக்கு ரீஃபண்ட் வராது. ஓகேங்களா? ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் ஸோ அதாவது செகண்ட் ரவுண்ட்லேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அங்கே. இதில் வந்து அப்கிரேட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அதாவது நான் வந்து எனக்கு காலேஜ் கிடச்சிருச்சு, ஓகே எனக்கு அந்த காலேஜ் சாட்டிஸ்ஃபைடு தான், பட் இருந்தாலும் நான் வந்து இன்னும் அடுத்த காலேஜஸ் போனால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க உங்கள் அலோகேட் ஆன காலேஜஸில். ஓகேங்களா? ரவுண்ட் 1ல் அப்புறம் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்கிரேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் அதை வச்சு வந்து அப்கிரேட் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து எந்த காலேஜ் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜ் டீட்டெயில்ஸ் மட்டும் உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த காலேஜில் வந்து வேகன்சி வருது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த சீட்லேருந்து அதுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? எந்த இல்லாட்டினா கிடைக்கல, எந்த ஒரு ஆப்ஷனும் கிடைக்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற காலேஜில் வந்து உங்களுக்கு சீட் ரீட்டைன் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் வந்து அப்கிரேடோட ப்ரொசீஜர். ஸோ புரிஞ்சுக்குங்க. அப்கிரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் 1ல் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்கிரேட் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ரவுண்ட் 2லேயே வந்து நீங்கள் சீட் கிடைச்சாலும் நீங்கள் மறுபடியும் ரவுண்ட் 3க்கு வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து காமன் ஃபார் ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கும் அதே ப்ரொசீஜர் தான். சரிங்களா? ரவுண்ட் 3 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 3யோட ஃபைனலு. அதுக்கு மேலே அதாவது என்னென்னா இதில் என்ன ஒரு சிச்சுவேஷன்னா நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு அலோகேட் ஆகிடுச்சின்னு வச்சுங்களேன், ரவுண்ட் 2ல் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு காலேஜ் அலோகேட் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அந்த காலேஜுக்கு மறுபடியும் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபரேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இந்த காலேஜில் வந்து ஆல்ரெடி இருந்த காலேஜில் வந்து போய் இப்போ ஃபார்மாலிட்டிஸ் ரெசிக்னேஷன் கொடுத்து இது பண்ணிவிட்டு இந்த காலேஜில் போய் நீங்கள் மறுபடியும் அப்கிரேடுக்கு என்ன நியூ காலேஜஸ் என்னவோ அந்த காலேஜில் ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தரவாக வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் இண்டியா கவுன்சிலிங் சரி ஸ்டேட் கவுன்சிலிங் சரி இங்கே கொடுத்துருக்கிறதா இது காமன் ப்ரொசீஜர். ஓகேங்களா? இந்த ரவுண்ட்லையெல்லாம் சீட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதில் கம்பல்சரி வந்து நீங்கள் ஃபீஸே வந்துட்டு ப்ரியராகவே வந்து நீங்கள் ஹையர் ஃபீஸ் பே பண்ணி தான் ஸ்டே வேகன்சி ரவுண்டு அப்ளை பண்ணுவீங்க. ஸோ அதில் காலேஜ் கிடைச்சா கம்பல்சரி நீங்கள் ஜாயின் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா அந்த ஃபீஸ் எதுவுமே வந்து ரீஃபண்ட் வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம Unacademy யூடியூப் சேனல்ஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பதிவிட்டுருக்கோம். ஓகேங்களா? வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.